ப்ராக்சிஸை வச்சு சோஷியல் மீடியாவில் வேட்டை நாய்களை ஏவி விட்டு தாக்குறதும் வந்து தொடர்ந்து, அதாவது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமையும் கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் வேட்டை நாய்களால் குதிரப்பட்டது போல வேறு எந்த கட்சியுமே வந்து குதிரப்பட்டது கிடையாது, தாக்குதலுக்குள்ளானது கிடையாது. இதெல்லாம் யார் செய்கிறா, யாருடைய பின்புலத்திலேருந்து இயங்குறாங்க, இவங்களுக்கான பணம் எங்கேருந்து வருது, இந்த வேட்டை நாய்களுக்கான தீனிகளை யார் போடுகிறார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். முதன்முறையாக திமுகவோட முதன்மை செயலாளர், ஒரு சீனியர் லீடர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. 8% ஓட்டு அவங்க வாங்கி தன்னுடைய ஸ்டேட் ரெகக்னேஷன் அவர் வாங்கிட்டார். அப்போ அது திமுகவுக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுக்குது. எல்லோரை பார்த்தும் இவர்களுக்கு பயம், விமர்சிப்பவர்களை கண்டெல்லாம் இவர்களுக்கு அச்சம் இருக்கிறது என்பதை தான் வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுகின்றன. கலைஞர் வந்து விமர்சனத்தை பார்த்து என்னைக்குமே பயந்ததில்லை. என்ன சொல்ல போனால், விமர்சனங்கள் தான் தன்னுடைய வளர்ச்சிக்கான உரம் என்று அவர் உறுதியாக நம்பினார். விமர்சனங்களை கண்டும், எதிர் தாக்குதல்களை கண்டும், கண்டனங்களை கண்டும், விமர்சனங்களை கண்டும், கண்டனங்களை கண்டும் அவர் என்றுமே அஞ்சியதில்லை. எந்த விமர்சனத்தை பார்த்தும் அவர் பயப்பட்டது கிடையாது. அதனால தான் அவர் வளர்ந்து அவ்வளோ பெரிய தலைவராக நின்னார். அவர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் 50 தலைவர்களையும் ஒருத்தர் கிடையாது. அண்ணா மறைவுக்கு பிறகு வர வேண்டியவங்க அன்பழகன், நெடுஞ்செழியன்,